guys, welcome back to TVS Gangster. நான் சஞ்சய். இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போறோம் பாத்தீங்கன்னா Escape Evil Grandfather's அப்படின்னு ஒரு பயங்கரமான கேம் தான் விளையாட போறோம். இந்த கேம் ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம ரிலீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுருங்க. கேம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வளவலன்னு பேசாம. ஓகே வாங்க, வெல்கம் டு கேம் பிளே வீடியோ. ஓகே, இப்போ நம்ம இங்கே வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த தொப்பையும் தான் கைஸ் தான் இந்த கேமுடைய மெயின் வில்லன். ரொம்ப கொடூரமான வில்ல வேறு. இந்த மூக்கிலேருந்து 2 முடி எட்டி பார்க்குது பாருங்க. டிவி பார்க்குறான். நான் அதில் டிவியில் ரோப்ளக்ஸ் தான் பார்க்குறான். கேமுக்குள்ளேயே ரோப்ளக்ஸு, கேமுக்குள்ளேயே டிவியா நான் தான் பார்க்குறான்னு பார்க்கலாம். சாப்பாடு சாப்பிட்ற வீடியோ பார்க்குறான். என்னது இது போல இருக்குது. இதுனா அது நம்ம ஃபோட்டோ, அது நம்ம ஃபோட்டோ நம்ம மேலே வெறியாக இருந்துக்கிறாங்க போல காய்ஸ். நம்ம மேலே டீ கப்லாம் ஊற்றி இது பண்ணிக்கிறான். ஹேய், இது கிராண்ட்ஃபாவுடைய இது தானே. அதுக்கு முன்னாடி இது பல்ஸ் இட்டு நம்மளை போட்டு கட்டிக்கிறது. இது கிராண்ட்ஃபாவுடைய ஃபேமிலி காய்ஸ். கிராண்ட்ஃபா ஒய்ஃபு பசங்களாம் இருக்கிறாங்கோ. யார் இவங்க ஈஸி மோடில் வந்தவங்க. ஈஸி மோடில் வந்தவங்க இவங்க ஹார்ட் மோடில் வந்தவங்க. ஹார்ட் மோடில் வின் ஆனவங்க. இந்த ஈஸி மோடில் நம்மளும் வின் ஆகி நம்மளுடைய பேரை முதல்ல இருக்கணும். அப்புறம் கிராண்ட்ஃபா சாப்பாடு சாக்லேட் சாப்பிட்ற போட்டியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்துக்கிறான். சோறுனா மட்டும் நல்லா போவான் கைஸ் இந்த கிராண்ட்ஃபா. இதை விட்டு இந்த ஓட்ட பந்தயம், ரன்னிங் ரேஸ் அது மாதிரிலாம் போட்டிக்கலாம் போனால் போகவே மாட்டான். ஓகே, நம்ம போகிற வழி போய் கைஸ் கிராண்ட்ஃபா துரத்துறான். ஆமாம், கீழே நம்ம தனியாக இருக்குது. பல்செட்டு இருக்கோ. இது கிராண்ட்ஃபாவுடைய எச்ச கைஸ்ச்சி. அதனால் மட்டும் பட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம பொசுங்கிடுவோம். ஓகே, என்னடா நின்ட்டோம். கிராண்ட்ஃபா நின்ட்டான். போனாலும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான். ஏன்னா கிராண்ட்ஃபாக்கு படி ஏறதுன்னா ரொம்ப பயம். படியை பார்த்தாலே அவன் கை கால் போகாமல் நின்றுவான். அதுதான் ஃப்ரீஸ் ஆகி நின்ட்டான் படியை பார்த்தோன்னே. என்ன கூட பார்த்தா கூட ஒன்றும் பண்ணல. ஓகே, நம்ம மேலே வந்தாச்சு. இங்கே ஏதோ ஒரு அக்கா இருக்குது. என்னது இது? அட்டா பாவிடா, இந்த காய்கறிலாம் சாப்பிட்றதுக்கு வச்சுருப்பீங்கன்னு பார்த்தா இது மாதிரி எல்லாராச்சும் இது பண்ணுறது, சித்திரவதை பண்ணுறதுக்கு வச்சுக்கிறீங்களே. ஓகே, நம்ம போனால் அது எங்கள் என்னமோ காந்திக்குன்னு இருக்குது. ஹெலிகாப்டர்லாம் கேட்குறாங்க. எதுக்கு காசு கொடுக்கணும்? நம்மளே நம்ம சொந்த ஸ்கில்லோட போவோம். நானே இந்த கேமை முடிப்பேன். இது மாதிரி இதெல்லாம் ரோப்ளக்ஸை யூஸ் பண்ண மாட்டேன். எதுக்கு தேவையில்லாமல் காசு வேஸ்ட் பண்ணோம். ஓகே, நான் இது நூல் மாதிரி இருக்குது. நூடுல்ஸா நாடா தனியாக போய் விட்டான். லேசர் லைட் இது. ஓ மை காட் ராசி, இது லேசர் லைட் கைஸ். ரொம்ப டான்ஸர் தான் இது தாண்டி போனோம். நாடா இது ஈஸியான லெவல்லே இப்படி முக்குறோமே. கஷ்டமான லெவலாம் போனால் என்ன பண்ணுறதோ தெரில. ஓகே, நம்ம இப்படி 1% வியூவில் போனால் ஓகேன்னு நினைக்கிறேன். ஜம்ப்பு. ஐயோ, ஒரு இது தள்ளி போய் விழுந்துருந்தா வச்சு அந்த செக் பாயிண்ட் ரீச் பண்ணியிருக்கலாம். போச்சு. வாங்க, சரி வாங்கோ, இன்னொரு தடவை ஜம்ப் பண்ணலாம். 1 2 3 4. ஐயோ, இப்போ வந்துட்டோம். இப்போ செக் பாயிண்ட் டச் பண்ணிகிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். ஆமாம், செக் பாயிண்ட் டச் பண்ணிட்டோம். நாடா செக் பாயிண்ட் டச் பண்ணி அங்கே வரும். போச்சு. அங்கே போய் இந்த செக் பாயிண்ட் டச் பண்ண மாதிரின்னு நினைக்கிறேன். இங்கே ஜம்ப் அவன் வந்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இது மேலே ஏறிடுவோம். இது கொஞ்சம் கஷ்டமான லெவல் தான் நினச்சாலும் ஈஸியாக தான் இருக்குது. அது போகிற இதுவை பார்த்து நம்ம போகணும். அது இந்த சைடு போன முன்னே நம்ம போயிடணும். போயாச்சு நம்ம. ஆனால் அங்கே கிழவன் நிற்கிறான். செவுத்தை வச்சுன்னு நினைக்கிறான் கைஸ். கிழவனுடைய ஸ்டாச்சுன்னு நினைக்கிறேன். அது ஸ்டாச்சுவில் பார்த்தாலும் மூக்கிலேருந்து அப்படியே எல்லாமே மாதிரி தான் இருக்குது. இது ஒத்தி அடிப்பதில் நான் அப்படியே ரன்னிங் மாதிரி ஓடுவேன். கிழவன் நம்மளே பார்க்குறான் பாருங்க. கண்ணு நம்மளே பார்க்குது. ஐயோமோ காய்ஸ், அவன் கண்ணை என்னமோ சூனியை வச்சுட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னாச்சும் அவன் கண்ணை பார்த்தோன்னா நம்ம கீழே விழுந்துருவோன்ட்டு அதான் அவன் இது வச்சுக்கிறான். அவன் கண்ணையும் நம்ம பார்க்காம போவோம். கண்ணை மட்டும் பார்த்தோன்னா நம்ம அவுட் ஆயிரும், கீழே விழுந்துடுறோம். கண்ணையே பார்க்காம போகணும். நம்ம கண் வரத்துறதே பாதியில் நம்ம பார்க்காம போயிட்டோமா. இந்த லெவலுக்கு வந்தாச்சு. கிழவா வந்துட்டான் பாரு. அது சுற்றுது. இது சுத்தமாக கரெக்டாக ஓடி நான் சுற்றுறதுக்குள்ளே ஜம்ப்பு பண்ணுறு. நாடா போனோம். இதுக்கப்புறம் ஒரு 4 செகண்ட் கழிச்சு தான் கைஸ் அது வருது. ஓகே, நம்ம இது ஓடுறதா? இது ஓடாது. ஒரு ப்ரெசன் எஸ்கேப்பில் வந்திருக்கோம். நாடா அது தான் கெமிக்கல் கைஸ். நான் கொடுத்த கெமிக்கல் இது. நான் என் வீட்டுக்கு கெமிக்கல் தான் கொடுக்க வந்தேன் கைஸ். அப்படியே என்னை பிடிச்சி வச்சிக்கினான் அந்த பையன். ஓகே, இது மேலே ஜம்ப் பண்ணி போகணும். இந்த கெமிக்கல் ரொம்ப டேஞ்சரான கெமிக்கல். இவன் ரீஸ்பான் வேறு வச்சுக்கிறான். அதுதான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். நாத்துக்காவது தான் இந்த கெமிக்கல் என்னமோ மருந்து கலந்துக்கிறான். அதுதான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஜஸ்ட்டு
ஐயோ கட்சி உங்களை போய் அவுட் ஆகிட்டோமே. நான் என்னத்த சொல்ல, கட்சி உங்களை போய் அவுட் ஆகிக்கிறோம் நம்ம. ஓகே இப்போ மறுபடியும் நம்ம போவோம். இதெல்லாம் நம்மளுக்கு சப்பதான். இப்போ 1% வியூவில் போவோம். ஓகே வாங்க. ஜம்ப்பு வந்தாச்சு இங்கே இந்த சைடு. இப்போ ஜம்ப்பு முன்னாடியாச்சும் கட்சி உள்ள போய் விழுந்தோம். இப்போ இந்த சைடு விழுந்துட்டோமே. ஏன்னா இந்த சைடில் ஒரு இதுவாக இருக்குது. சைடில் போகக்கூடாது. இன்னொன்று இது வந்துச்சிடானுன்னு நினைக்கிறேன். ஓகே அதெல்லாம் விடுங்க, நம்ம கண்டுக்காம போவோம். ஜம்பே என்னோட அந்த எட்ஜில் போய் ஜம்ப் பண்ணுங்க. நாங்கள் உள்ளே ஜம்ப் பண்ணி விட்டேன். ஓகே வாங்க இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எட்ஜில் போயிட்டு ஜம்பே ஐயம்மா அங்கே பிடிச்சிட்டு வந்துடுறாங்க காய்ஸ். பிடிச்சிட்டு தள்ளி விட்டுச்சு காய்ஸ். அது போகிறது என்னது நான் ஒத்துக்கவே மாட்டேன். அது நான் போகும்போது தள்ளி விட்டுச்சு பாருங்க. அந்த பொருளங்காவே அழகாக தாண்டி போகுது. ஆமாம் மறுபடியும் உங்கள்கிட்ட இந்த அசிங்கம் உனக்கு தேவையா சஞ்சயே? உனக்கு இந்த அசிங்கம் தேவையா? ஓகே இப்போ இந்த தடவை நான் போவேன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன நம்பிக்கை. போக மாட்டேன்னு நினைக்கிறேன். அவன் சொன்னால் அதே போகலை. நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வச்சா தான் போகணும்னு நினைக்கிறேன். இந்த மேட்சில் நம்பிக்கை வைக்கிறேன். போகுமா இல்லையான்னு பார்க்கலாம். நம்பிக்கைவே சஞ்சய் நீ இது தாண்டிடுவேன். ஓ குதிரா சஞ்சய குச்சிரம்மா குச்சிரா கைப்புள்ள குச்சிரா சஞ்சய் அம்மா குச்சாச்சு. இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த லெவலில் தாண்டியாச்சு. ஓகே என்னது அது இங்கே என்னமோ இருக்குது. இதுனா இடம்னே தெரியலையே. இருங்க ஜம்ப் பண்ணுவோம். ஓ இது கிளம்ப இதுவும் கிளம்ப முடியும். எச்ச கைஸ் பல்செட்டில் இருக்குது. பட்டவுடனே நம்ம ஊன்ட்டோம் கைஸ். நம்ம மண்டை அதிலே போட்டுச்சு. வீட்டுக்கு போனோடனே நம்ம மண்டை கை கால் எல்லாத்தையும் தனியாக பிச்சு அதில் ஊற வைக்கணும். ஆசிடில் ஊற வைக்கணும். அப்போ தான் கிளம்பி எச்செல்லாம் போவோம். சீச்சி ஆசிட்லலாம் ஊற வைக்கக்கூடாது. மொத்தமாக போய் உட்காந்துடணும். அதில் உட்காந்துடணும் 4 நாளைக்கு. அப்போ தான் போவோம். அது ரொம்ப மோசமான எச்சா இது. எப்படி போட்டு குளிச்சினாலும் அந்த நாத்தம் போகாது. அந்த பாய்சன் உங்கள்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கிழங்கு மதியம் ஒரு கிழங்கு ஆயிடுவீங்க. நோதுல இதுலாம் இருக்குது. ஜம்ப் பண்ணும்போது கண்ட இடத்துல குத்திக்கிச்சுன்னா ஜம்ப் பண்ணி முன்னாடி போயிடலாம். லாங் ஜம்பில் ஃபஸ்ட் ப்ரைஸு. எப்போ ஜஸ்ட் மிஸ்ஸு லாங் ஜம்ப் பண்ணியாச்சு. இங்கே ஜம்பே ஏமா பையன் போய் வந்துச்சுன்னா கிழங்கு பார்க்குறான். சவுண்டு கேட்குறேன்னு பார்க்குறான் கைஸ். ஓ மை காட் நான் அதில் இது இந்த தடவை குதிப்போம். ஏபிகே ஜம்ப் கிட்ட போய் பண்ணலாம். ஜம்ப்பு ஐயோ கிட்ட போய் பண்ணாலும் அந்த ஜம்ப் சவுண்டு கேட்குதுன்னு ஏஞ்சிக்கிறாங்க கைஸ். கிழவன் கெமிக்கல் ஊற்றி வச்சுக்கிறாங்க கைஸ். தெரியுதா கெமிக்கல் ஊற்றி வச்சுக்கிறான். அது எல்லாமே நான் கொத்த கெமிக்கல் தான் வீட்டில் இருக்கிறதெல்லாம். ஓகே இதில் ஜம்ப் பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியலமா. இப்போன்ட்டேன் இப்போயும் சவுண்டு கேட்குது அப்படின்றான். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம். இந்த தர்வா ஜம்ப் பண்ணுற ஜம்ப்பு ஐயோ ஜஸ்ட்டு மிஸ் கைஸ். இங்கே போயிட்டு ஜம்ப்பு அப்பா ஜம்ப்பு பண்ணியாச்சு. ஏம்மா டேய் கட்சியில் போயிட்டு ஜம்ப் பண்ணுறேனே. ஓகே காய்ஸ் உங்களுக்கு நான் இந்த இதுவை பண்ணி முடிச்சுட்டு காட்டுறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருங்க நம்ம முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன். அப்புறமா பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது காய்ஸ் இருக்குது இந்த லெவல். இருந்தாலும் எல்லாருக்கும் ஈஸி தான். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே இந்த லெவலில் நான் உங்களுக்கு பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். ஓகே இப்போ வாங்கோ இந்த தடவை நம்ம போகலாம். இந்த தடவை மட்டும் அவுட் ஆகிட்டோம்னா அவ்வளோதான். ஜம்ப்பு பண்ணுறா அம்மா. ஐயோ இந்த தடவையும் அவுட் ஆகிட்டோம் கைஸ். இதுக்கு மேலே நம்மளால் வெயிட் பண்ணி இருக்க முடியாது. நம்ம வந்துடுவோம். ஓகே இப்போ நம்ம ஜம்ப் பண்ணுவோம். இப்போது ஜம்பே அம்மா இப்பயுமா நான் அது மறுபடியும் முதல்ல இருந்து பண்ணுறீங்க. ஓகே காய்ஸ் இந்த தடவை நான் ஜம்ப் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அந்த சைட் போயிட்டு காய்ஸ் நம்ம எப்படியோ அந்த லெவலில் ரொம்ப கஷ்டமான லெவலில் ஜம்ப் பண்ணி வந்தாச்சு. நான் இது கேமோட துணி காய்ஸ். இந்த துணியில் பட்டால் கூட பரவாயில்ல. அந்த சாக்ஸ் இருக்கே சாக்ஸில் மட்டும் பட்டோன்னா அவள் தான் சாரி முடிஞ்சுது. அம்மா துணியில் போட்டுச்சு போங்க. நீங்கள் ஆசிட்டில் 20 நாளைக்கு முக்கணும். அப்போ தான் இது ரொம்ப பெரிய இது பாய்சன் இது. ஓகே வாங்க நம்ம இந்த இதுவில் போயிடலாம். இந்த சாக்ஸில் மட்டும் போட்டோம்னா அவள் தான் பயங்கரமாக நாரியே இது பண்ணுறோம். ஓகே இப்போ நம்ம இது பண்ணி இந்த இங்கே தானே அவுட் ஆகணும். ஜம்ப்பு இப்படி வந்தாச்சு. என்னோட இது ஒத்தி அடிப்பாதெல்லாம் நம்மளுக்கு சக்கரவர்த்தி சாப்பிட்ற மாதிரி சொல்லி வாயமுல்ல கீழே வந்துட்டோம். ஓகே கீழே வந்துட்டோமா. ஓகே இன்னொரு தடவை பண்ணுவோம். ஓகே
இப்போ நம்ம அமைதியாக கொஞ்சம் இப்படியே போவோம். ஃபஸ்ட் பர்சன் வியூவில் போ பொறுமையாக பொறுமையே பெருமை. ஓகே, நம்ம அந்த சைடு வந்தாச்சு. இதுக்கு மேலே என்ன, அங்கே நம்ம பாருங்கள், நம்ம வந்து இல்லை ஒரு அக்கா வருது. அந்த அக்கா அவுட் ஆயிரும்னு நினைக்கிறேன். அம்மா அவுட் ஆயிரும்னு சொல்லி வாய முடியல, நம்ம அவுட் ஆகிட்டோம். இந்த அக்கா தானே அவுட் ஆகிருக்கணும். அக்கா நீ வாக்கா, நம்ம இந்த அக்கா ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். ஜெயிக்குமா இல்லையான்னு தெரில. நாடா அந்த அக்கா இப்போ அடி வாங்கிச்சு ஜெயிக்கும்னு சொன்னோன்னே. அப்போ அதுதான் அதோடைய வீக் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம போவோம். அது அங்கே அந்த அக்கா வருது. இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி போயிடலாம். ஆமாம், நாடா மறுபடியும் முதல்ல இருந்தா ஷீட். ஓகே, கீழே வந்துட்டோமா, மேலே ஏறி மறுபடியும் போவோம். அந்த அக்கா வந்துடுச்சு. ஓகே, இப்போ நம்ம அது பின்னாடி போகும்போது பொறுமையாக போகுது. பொறுமையே பெருமைன்னு சொன்னால் நம்ம எப்படியாச்சு இதுவாகிடலாம், நம்ம போய் ஜெயிச்சிடலாம். ஓகே, இப்படி போயிட்டு இங்கே பாருங்கள், இப்படி வந்துட்டு இப்படி போய் இது நேராக போகிற இதுலலாம் போனால் பிரச்சனை இல்லை. இப்படி சைடாக வளையிறதுல போனால் தான் நம்ம வைக்கி விழுந்துடுறோம். அக்கா வந்துடுச்சு, போயிருக்கா போ, நான் வந்துடுறேன் போ. போயிடுச்சு. இப்போ ஒரே ஓட்டம் ஓடுறா கைப்புள்ள. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், என்ன இடம் அது, என்ன இருக்குதுன்னு தெரியல. நம்ம லீவரை மூணுது என்னடா குதிக்குது, என்னமோ பர்பிள் கலரில் இருக்குது. என்னது தெரில, என்னமோ இதுவும் நினைக்கிறேன். காய்ஸ், நான் குத்த கெமிக்கல் காய்ஸ் அந்த கிழமுக்கு மை காட், அந்த கிழமை தான் காய்ஸ் கெமிக்கல் எத்தான் நிறைய, மொத்த கெமிக்கல் எத்தான்னு காசு கொடுக்குறேன்னா 2 பில்லியனு கொடுப்பான்னு பார்த்தா அப்படி குத்தி ஏமாற்றிட்டான். இந்த கிழமை வீட்டில் இருந்தால் நம்மள என்ன பண்ணுவான், அவன் வெட்டி சிக்கன் போட்டு கூட சாப்பிட்லாம் அந்த பையன். அதனால் நம்ம எப்படியாச்சும் நம்ம போயிடணும். ஓகே, இப்போ ஜம்ப் பண்ணிடுறா கைப்புள்ள. இங்கேயும் ஜம்ப்பு பண்ணிடு. ஆமாம், இங்கே இன்னொரு ஜம்ப்பு, இங்கே இன்னொரு எக்ஸ்ட்ரானல் ஜம்ப்பு. ஆமாம், ஜம்ப் பண்ணியாச்சு. இங்கேனா இது ரோப்பா இருக்கிற மொத்த கெமிக்கலும் வந்து தாங்க கெமிக்கல் ஃபேக்ட்ரியே வச்சுக்கிறாங்க கீழே. எப்போ ரெடி பண்ணன்னு தெரியல. இது லேசர் காய்ச்சி, இதுவும் நான் குத்த கெமிக்கல் தான், லேசராக மாற்றிட்டான். ஜம்ப்பு ஐயோ, கட்சியில் பார்த்துட்டேன் ஷீட். கட்சியில் பார்த்துட்டேன் காய்ச்சி. இந்த கட்சியில் கூட நான் இப்போ பட போகிறதில்ல. ஓ ஜம்ப் ஆகிட்டேன். இப்போ ஜம்ப் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடு போகணுமா, இந்த சைடு. இதுனா இது மேலே அந்த கட்டியை போட்டு கூட போகணும் போல். ரீஃப்ரெஷ் பண்ணிப்போம், கட்டியை எடுத்துப்போம். மொத்த கட்டியும் போட்டு போகணும்னு நினைக்கிறேன். இருங்கோ, இது நம்ம போடுவோம். எனக்கு ஒரு ஐடியா, ஐ ஹேவ் அனதர் ஐடியாஸ். இருங்கோ, இது இப்படி போட்டாச்சா போயாச்சா, இந்த கட்டியே எடுத்து இங்கே போடுறேன். இதுதான் புத்திசாலித்தனம். ஒரு கட்டையை வச்சு நம்ம வேலையை முடிக்கணும். கோழை இங்கே தான் மொத்த கட்டியை தந்து அவுட் ஆகும். நம்மலாம் சிங்கிள் கட்டியை எத்தனை சிங்கமாக போவோம். அது பேலன்ஸ் எல்லாமும் இருக்குது. ஜஸ்ட்டு மிஸ் ஜம்ப் பண்ணியாச்சு. அதில் இங்கே மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். இந்த கட்டியை இந்த தண்ணிக்குள்ளே போட்டுருவோம்னாடா பேலன்ஸாக நிற்குது. ஆமாம், அது டேய் மை காட், இங்கெல்லாம் நின்று கீழே தானே விடுவான். ஆமாம், போட்டாச்சா, கீழே வந்துச்சு கட்டை. ஓகே, வாங்க இந்த ஜம்பில் ஏறலாம். இது ரொம்ப ஈஸியான ஜம்ப் கைஸ். ஜம்பில் எல்லாம் நம்ம கீழே விழுந்தோன்னா பெரிய அசிங்கம். ஜம்பில் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு இந்த ஜம்ப் ஈஸியாக கஷ்டமானு சொல்லும் போது வைக்கி விழுந்துச்சு, நானே விழுந்தேன். ஓகே காய்ஸ், அப்புறம் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் போன அந்த பாய்சன் கேண்டி வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன், ஆனால் யாருமே சொல்லலை பார்த்தீங்களா. ஓகே, நீங்கள் எனக்கு என்னாச்சும் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க நம்ம மேலே டக்குன்னு போயிடலாம். ஜம்ப்பு வந்தாச்சு, மேலே வந்தாச்சு கைஸ். நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்குள்ளே போயிடுவோம். உள்ளே போனோன்னா அது இந்த இடம் இந்த டும் சாகூரில் வர கிச்சனில் வர மாதிரி இடம் தான். நம்ம குட்டுன்னு சுற்றுறான். மேலே வந்து தான் கைஸ் மறுபடியும் கிட்டுன்னு சுற்றின்னு வரணும். நடது சுற்றுறான் கைஸ். போயிட்டான். ஆமாம், குருட்டோய் காய்ஸ். இங்கே மட்டும் நம்ம வந்து ஊந்துருந்தோன்னா அவ்வளோதான், மண்டை பேத்துருக்கோம். ஏன்னா நம்ம கீரி புள்ள மண்டை, அதுதான் நம்மளுக்கு ஒன்றும் இருக்காது. அது கேவனுடைய சிலை அப்படியே மூக்குலேருந்து மூக்கு முடி கூட இன்னும் இருக்குது கைஸ். அது கேவனோட குக்கி நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணி போகணும். ஐட்டம் ஸ்பீடாக ஓடுறான். மிராக்கல் குக்கி நினைக்கிறான். எதுவும் கெமிக்கல் போட்டு தான் பண்ணியிருப்பான். எல்லாம் கெமிக்கல் தான் போட்டு பண்ணிக்கிறான் கைஸ் இந்த மென்டல் பையன். ஏன் கெமிக்கலோட உனக்கு கச்சிது உனக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு கேட்குறேன். வீட்டுக்குள்ளே ஒரு சேலஞ்ச் ஆரம்பிச்சிட்டான்னு ஹைட் ஆகிடும் பாருங்க. அந்த அக்கா ரொம்ப சின்னதாக இருக்குது. போங்க நம்ம அந்த இதுலாம் ஜம்ப் பண்ணி ஓடணும்னு நினைக்கிறேன். வாங்க ஓடலாம். ஜம்ப் பண்ணலாமா?
ஊன்ட்டோமே கீழே உளுந்தா மறுபடியும் அந்த பவரே வரும்னு பார்த்தா இதுவும் நார்மல் பவர் தான் கைஸ் வருது. கடுப்பாகுது இந்த லெவல் தான் ரொம்ப. ஓகே வாங்க இப்போ நம்ம குக்கி எடுத்து சாப்பிடுவோம். மிரக்கல் பவர் ஜம்ப் பவர் ஜம்ப் பவர் 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 வந்துருச்சு பாருங்க. அதை விட ஐட்டமா காய் ஸ்பீடில் சைடில் போயிடுறது கூட தெரில, ஸ்பீடில் போகிறது நேராக போகிற மாதிரி தெரியுது காய் ஸ்பீடில். ஓகே வாங்க நம்ம கவலைப்படாமல் போகலாம். மறுபடியும் குக்கியை சாப்பிட்டு டபுள் எக்ஸல் ட்ரிபிள் பவர் எடுத்துக்கின்னு வாங்க போகலாம். நம்ம நினச்சா அந்த இடத்துக்கே போயிடலாம். ஓகே வாங்க நம்ம டக்குன்னு போயிடலாம். ஜம்பே 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 இங்கே போய் ஜம்ப் அனுவான் கை விட்டாரு நம்ம கீழே வந்து மண்டை பேத்துக்குச்சு. ஓகே வாங்க இந்த இதுவில் போகலாம். ஓகே இப்போ நம்ம இந்த குகீஸை சாப்பிடுவோம். குகீஸை சாப்பிட்டு அல்ட்ரா பவர் ஆன் ஜம்ப்புக்கு சப்பாங் சாம்ப் அவுட்டு. என்னடா ஈஸியான லெவலில் நம்மளுக்கு கஷ்டமாக தருது, கஷ்டமான லெவலில் ஈஸியாக தருது. என்னது இது என்ன கலவையே தெரியல. ஓகே காய்ஸ் இந்த லெவலை முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். காய்ஸ் இந்த லெவலை முடிச்சாச்சு. சரியான கஷ்டம்பா. இந்த கஷ்டத்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த லெவலு. ஓகே அதெல்லாம் விடுங்க, அதான் முடிச்சாச்சுல. வாங்க இந்த லெவல் போகலாம். நான் இது பல கொஞ்சிருக்காமா இன்னத்துக்கு முந்திருப்போம் லெவலில் பசங்கிருப்போம். ஜம்ப்பு கரெக்டாக வச்சுது காய்ஸ். ஜம்ப்பு வந்தாச்சு. ஓகே இப்போ நம்ம இந்த இடத்துல தான் போகணுன்னு நினைக்கிறேன். என்னமோ போட்டுக்கிறானுங்க இல்லை அந்த ரூம் என்னமோ போட்டுக்கிறாங்க. ஆஹா பாலம் இருக்குன்னா அக்கா வருதுங்க. ஓகே ஏம்மா என்னடா கீழே விட்டோம், பாலம் ஒஞ்சிருக்குன்னே சொல்லியே. அம்மா கேட் கீழே இருக்கிற என்னுடைய லேசர் கெமிக்கல் வாங்கிட்டோம். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இவங்க போயிட்டு ஒரு ஜம்பே இங்கே போயிட்டு இந்த அது அக்கா ராக்கெட் லான்ச்சர் எடுத்துன்னு வந்து நம்மளை சுடுறது கையில் வேறு யாரும் சுடுதுன்னு நினைக்கிறேன். நாதுறது நாது காய்ஸ் இது பெரிய 8 கால் பூச்சி வருது. அதில் கேவ் தான் உட்காந்துக்கிறான். டேய் பையோ உன்னை விட மாட்டேன்டா டிவிஎஸ் கேங்ஸ்டர். ஏய் உர்றா டேய் எதுக்குறா தொத்துற பையா டேய் உன்னை விட மாட்டேன்டோ. கேழவா பல்லு கொட்டின காலத்துல இதெல்லாம் உனக்கு தேவையாடா மதியா இறான். ஆமாம் என்னடா சொல்லி வாய மூல நம்மளை அச்சு போட்டான். கிழவங்கிட்ட வச்சுக்கூடாது காய்ஸ். கிழவனுக்கு நினச்சா நம்ம மண்டியை கச்சி காரி துப்பிடுவோம் உன்னுடைய லேசர் லைட்டாக வச்சு. ரொம்ப டேஞ்சரான பாபு இந்த கிழவன். ஓகே இப்போ வாங்க நம்ம இந்த பெங்கு முட்டையை எத்தனை நமக்குள்ளே இந்த ராக்கெட் லான்ச்சர் கிடைக்கும். எப்படியாச்சும் நம்ம அவனை அழிக்கணும். அவங்ககிட்டே போகக்கூடாது. கிழவன் அவனை அழிச்சிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன்டா. இல்லை என் பேர் சஞ்சய் இல்லைடா. டிவிஎஸ் கேமர் உன்னாலும் முடிஞ்ச கேம் விட்டு வெளியே போட்டாவா போயே காட்டுறேன்டா. டே இன்றைக்கி பார்க்க போகிறேன்டா உன் 4 கண்ணால். ஆமாம் உனக்கு 7 கண்ணு தானே இருக்குது, 4 கண்ணுன்ட்டேன். எனக்கு 2 கண் தாண்டா இருக்குது. 2 கண்ணு இருக்குதுன்னா எதுக்கு 8 கால் பூச்சா வர எதுக்குறா போய்த்துக்கிற முதி கேட்குறோம். கைஸ் இந்த பையன் மென்டல் தானே கைஸ். மென்டல் கிட்ட மென்டல் மாதிரி தான் கேட்கணும். பின்ன எப்படி கேட்கணும், நார்மல் மனுஷன் மாதிரி கேட்கணுமா கைஸ். பாலம் இருக்குன்னு பார்க்காமையே வெளியே திறந்துச்சுன்னு ஓடுறானோ. வெளியே ஒரு இடம் தந்துக்குது. அந்த இடத்துல தான் நம்ம போகணும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல தான் நம்ம எக்ஸிட்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க டக்குன்னு போயிடலாம். ஒரே சந்தோஷம். இந்த லெவலில் முடிக்க போகிறோம். நம்ம இந்த கொடூரமான வீட்டில் இருந்து வெளியே போகிறோம். ஜாலி பெட்சாலி. ஓகே உங்கள் கிழமை எங்கேயாச்சும் இருந்தான்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட 2 பெருசாலி இருக்குது. எடுத்து அவனுடைய வாய்க்குள்ளேயே டிக்கைக்குள்ளேயே டவுசருக்குள்ளேயே எடுத்து போட்டுடலாம். போட்டால் கறின்னு கிடைக்கும். தெரிச்சுன்னு ஓடுவோம். அதை பார்த்துக்கினே நம்ம இந்த கேமை விட்டு போகலாம். ஓகே எங்கடா கிழவன் எடுக்கிறான் கிழவன். ஆமாம் கைஸ் அது பாருங்க வீல் சேரில் உட்காந்துக்கிறான். அந்த பெருசாலி எடுத்துன்னு போய் விட்டுருவோமா? ஆனால் வேணாம் பயமாக இருக்குது. வரும்போது ஏதாச்சும் கச்சிட போகிறான் பெருசாலி எடுத்துன்னு போய் விடும்போது. பெருசாலி தூக்கி போட்டாங்க கைஸ். பெருசாலியை ஏஞ்சினாங்க கைஸ். பெருசாலி கச்சதில் தோற்றின்னு வரான் பாருங்க. காலெலாம் வீங்கி போச்சு. நல்லா ஸ்பீடாக வரானே எப்படி பெருசாலி தட்டினதில் பாருங்க. 10 ஷெட்டை போட்டுன்னு இருக்கிறான். டேய் என்னை விட்டுடுறா கிழவா. இந்த கேம் விட்டு உன்னை விட மாட்டேன்டோ. இந்த வீட்டை விட்டு விட மாட்டேன்டோ. நீ என்னடா விட மாட்டேன்னு சொல்கிற. அது நான் போவேன்டா. நின்ட்டான். எதா பார்த்து நிற்கிறான் அந்த கிழவன். அங்கே இருக்கிற பார்க்கோரை பார்த்து தான் கைஸ் நின்றுக்கிறான். இப்போ கிழவனுங்கன்னா பார்க் ஓட்டுனா தெரிஞ்சிருச்சு. அவனுக்கு அடுத்த தடவை வரும்போது உன்னை போட்டு இது பண்ணுறேன் காய்ஸ். இது என் கெமிக்கல் தான் காய்ஸ். டான்ஜர் கெமிக்கல் அன்னையில் அவன் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கிறான். அதனால நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. அந்த கிழவன் அடுத்த தடவை வரும்போது இந்த மாதிரி பெரிய பார்க் ஒரு பிக்சர்லாம் காட்டி அவனை ஃப்ரீஸ் ஆக்கி நிற்க வைக்க போகிறேன்.
ஓகே இந்த எத்தை விட்டு போகணும் எல்லாம். நான் அது ஸ்விம்மிங் வச்சு பார்த்துக்கிறீங்க, ஸ்கூபா டைவிங் வச்சு பார்த்துக்கிறீங்க. நான் தான் இது வரைக்கும் ஸ்விம்மிங்லேயே ஜம்ப் பண்ணி பார்த்துக்கிறீங்களா? நான் தான் ஜம்ப் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னும் இந்த வீடியோக்கு ஏன்னாச்சும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா நம்ம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விலைக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க. ஓகே, வாங்க மேலே போயிடலாம். ஜம்ப்பு ஊங்கிட்டோமே, ஜம்ப் வச்சு போ. இந்த அக்கா போகுமா? அக்கா ஃபஸ்ட்லேயும் வந்துச்சு. ப்ரோன்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு. அந்த இதுவை தாண்டி வரும்போது நூபு ஜம்ப்பு இப்போ அந்த எஜ்ஜில் போய்ட்டு ஜம்ப்பு காய்ஸ் பிடிச்சிட்டு விட்டாங்க காய்ஸ் இந்த பையன். ஓகே, இந்த தடவை வாங்குவோம். நாட்ட ஹெலிகாப்டர்லாம் கிடச்சி விட்றா. ஹெலிகாப்டர் அப்படி அம்முங்க பயன்னு குத்துருவானுங்களே. இந்த கேமு காசுலேயே பிடுங்குறதுலேயே குறியாக இருக்கிறானுங்கோ. ஃபஸ்ட்டு ஜம்ப்பு, இப்போ செகண்ட் ஜம்ப்பு. எஜ்ஜில் போயிட்டு தேர்டு ஜம்ப் பண்ணலான்னு பார்த்தேன். இப்போ எஜ்ஜில் போயிட்டு தான் பண்ண வயசு இந்த தேர்ட் ஜம்ப்பை. நேமதி எல்லா கேம்லேயும் மொக்கா வாங்கின்னு இருக்கிறேன். ஓகே, ஜம்ப்பு. இங்கே இன்னொரு ஜம்ப்பு வந்தாச்சு. ஜம்ப் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே ஜம்ப் பண்ணுவோம். நாடா அது நம்மளுக்கே ஹைட்டு பத்தல. ஜம்ப்பு எப்படியோ ஜம்ப் பண்ணியாச்சு. ஹைட்டு பத்தாதெல்லாம் ஜம்ப் பண்ணுறது நான் தான் முதல் அவள். இது மேலே ஜம்ப் பண்ணோம். இது நம்ம முட்டி சைஸ் தான் இருக்குது. நம்ம இதிலே ஜம்ப் பண்ணிடலாம். அது எது கொடுத்தாங்க கூட தெரில. நம்ம ஹைட்டுக்கு இருந்தாலும் ஜம்ப் பண்ணிடலாம். ஆனால் இது உருவம் தெரியுது. நம்ம உருவம்னா நம்ம உருவம் தான். ஓகே காய்ஸ், இந்த கேமோட எனக்கும் நம்ம வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம கிளிக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. ஓகே, பாய். இது மாதிரி இன்னொரு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா உங்களை சந்திக்கிறேன். பாய்.